வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்தவர்கள் என்பவர்களை நாம் எப்படி சொல்வோம் என்றால் ஆலய விருந்தர்கள் மூவரை போன்று ஆலய திருந்தங்களை போற்றி போட்டு இந்த நேரத்தில் நாம் அனைவருமே ஆளுநர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண்டல பயிற்சி முத்துமாரியம்மன் ஆலயத்திலே ஆரம்ப காலத்திலே திரு வெங்கடேஸ்வர மன்னன் அவர்கள் அவர்கள் மிக பிரியமாக நாம் விளையாட்டு வெங்கடேஸ்வர மன்னன் என்று சொல்வோம். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் இடத்தை வாங்கி மரணாக்குறியில் இருக்கும் மக்கள் அனைவருமே அவர்களுக்கு நிதி உதவி எல்லாம் அளித்து இப்பொழுது இந்த ஆலயமானது நிறுவனம் பெற்று இந்த ஆலயத்திலே இப்பொழுது கும்பாபிஷேக திருவிழா என்று சொல்லுகின்ற தொழிலாளர்கள் திருவிழாவை கற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஆரம்பத்தில் இடத்தினை வாங்கி மேலும் நம்முடைய இந்த ஆலயத்தை பற்றி ஒரு சிறுகுறிப்பு. இந்த ஆலயத்தின் இடத்திலே இன்று வெங்கடாச்சல மன்னன் அவர்களும் ராஜமாணிக்க மன்னன் அவர்களும் ஒருங்கே சென்று அவருடைய பெரும் முயற்சியினால் நம்முடைய அழகாபுரி நகரத்திலே இருக்கும் அனைத்து மக்களிடமுமே வசூல் செய்து அழகாபுரியை திரட்டி இப்பொழுது தஞ்சவரும் ஆலயமாக ஆலயம் ஸ்ரீ ஆலயம் போற்றி போற்றி ஆலயம் ஸ்ரீ அமைதாரை போற்றி ஆலயத்தில் அருளாலே இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்வாக வாழ்ந்தன போற்றி என்று சொல்லுகின்ற விதமாக தாராபுரி நகரத்திலே வடக்கு முகம் அம்மன் என்பது சக்தி வாய்ந்த அம்மன். ஏன் வடக்கு முகம் அம்மன் என்பவர்கள் மிகவும் சக்தி என்றால் நாவுக்கு நீரான என்று சொல்லுகின்ற விதமாக இப்பொழுது வடக்கு பார்க்கிற முகம் பார்த்த அம்மன் என்பவர்கள் நோய்களை தீர்க்கக்கூடியவர்கள், பிள்ளைகளை எல்லாம் போக்கக்கூடியவர்கள், ஒருவரை இந்த உலகத்தை விட்டு விளக்கக்கூடியவர்கள். அதுபோல அனைத்து அன்பர்களுக்கும் மிகவும் நேர்த்தியான வண்ணமாக 16 சுழல்களையும் அடையக்கூடிய வடக்கு மதுரை பேச்சு முத்துமாரியம்மன் ஆலயத்திலே சிறப்பு விழா என்பது மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஆங்காங்கே காண்போம் அங்கு எதிர்காலம் சிவமயத்தை எழுதி ஏறிட்டார் காண்போம் காண்போம் முடிந்தால் போச்சு என்று சொல்லுகின்ற விதமாக இப்பொழுது மக்கள் அனைவருமே எப்போது நடக்கும் கும்பாபிஷேகம், எப்போது நமக்கெல்லாம் இறைவன் அருள் தருவார் என்று என்னுடைய மனங்களிலே இறைவனை நிறுத்தி காட்சி கொண்டிருக்கின்ற வைபவத்திலே பார்த்து கொண்டிருக்கின்ற குறித்த மக்களிலே ஆதார சங்கராகிறவர்களின் சிறப்பாக தலைமையிலே இப்பொழுது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஒரு சிறு குறிப்பு. இந்த இப்போது நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற ஆலயம் இருக்கின்றது. இந்த இடம் வாங்குவதற்காக பொது முயற்சி செய்தவர்கள் நம்முடைய வெங்கடேஸ்வர மன்னன் அவர்கள், திரு ராஜமாணிக்க மன்னன் அவர்கள், தேவி சாந்தஸ்கோ சண்முக மன்னன் அவர்கள் மூவருமே சேர்ந்து இந்த சமயபுரத்தில் இடம் எடுத்து அவமண்ட ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல நம்முடைய அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு இடத்தை தேர்வு செய்வதற்காக 15 முறை கிட்டத்தட்ட ஏராளமாக அலைந்து நம்முடைய நடுத்தர மக்கள் அனைவரும் நிதி திரட்டி மிகவும் விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. அதிபாரி
महादेव